Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 trigonometry exercise 3.5 7th sum. Prove that 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan degree up to 1 plus tan 44 degree is a multiple of 4. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா the 1 plus tan 1 degree plus into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree up to 1 to 1 plus tan 44 degree இதுவரை உள்ள டேர்ம் வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போல் நான் எப்படி எடுத்துக்கிறேன் டினோட் பண்ணிக்கிறேன் டீன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு let t is equal to 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree up to 1 into plus 1 plus tan 44 degree 44 degree வருது. நான் அப்படியே டீன்னு எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், t is equal to நான் இது டீன்னு எடுத்தனால டீன்னு போட்டுக்கிறேன் 1 plus tan 1 degree இந்த டேர்ம் இப்போ லாஸ்ட் டேர்ம் எடுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டு அடுத்தது லாஸ்ட் டேர்ம் எழுதுங்க. ஸோ 1 plus tan 44. அடுத்தது செகண்ட் டேர்ம் எழுதுங்க. இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்லேருந்து போகிற செகண்ட் டேர்ம் எழுதுங்க tan 2 degree. அடுத்தது இங்கேருந்து வர செகண்ட் டேர்ம் 44 முன்னாடி நம்பர் 43. ஸோ 1 into 1 plus tan 43 degree. நான் அப்படியே போயிட்டுருக்கோம். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய மிடில் டேர்ம் நடு டேர்ம் வரைக்கும் வரும். ஸோ 44னா பாதி ரேஞ்ச் வரும் 22. ஸோ 22 23 இந்த மாதிரி வரும். ஸோ tan 22 into 1 plus tan 23. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான் வரும் மறுபடியும் 1 plus tan 23 1 plus tan 22 அந்த மாதிரி வரும். பட் அது மாதிரி வராது, ஒர்க்காக தான் எழுத முடியும். ஸோ இதான் லாஸ்ட் டேர்ம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா a plus b is equal to 45 degree. If a plus b is equal to 45 degree then 1 plus tan a into 1 plus tan b. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருப்பீங்க 6th ப்ராப்ளம். ஸோ அதில் தான் இருக்குது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு ஐடென்டிட்டி. அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டியோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். a plus b is equal to 45 டிகிரியாக இருக்குது. அதாவது ரெண்டு வந்து ஆட் பண்ணால் 45 டிகிரி இருக்கும். பாருங்களேன், 1 plus 44 45 தான் வரும். இந்த 2 plus 43 45 தான் வரும். ஸோ அப்படி இந்த a plus b வந்து 45 டிகிரி இருந்துச்சுன்னா அதனுடைய ஆஃப்டர்ஸ் வந்து நீங்கள் 2ன்னு போட்டுடலாம். அப்போது இந்த ரெண்டு டேமே மேலே எடுத்து இந்த ரெண்டு டேமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க கூட 1 plus tan 1 டிகிரி இருக்குது. தென் இங்கே பிக்கு பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. அப்போது a plus b is equal to 45 வரணும். 1 plus 44 45 தான் வருது. ஸோ அப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன போட்டுடலாம் 2 இன்ட்டுன்னு போட்டுடலாம். அப்போ t is equal to ஒரு 2 இன்ட்டு. அடுத்தது பாருங்கள் 2 plus 43 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதுக்காக அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். 1 plus tan 2 degree into tan 45. அடுத்தது 3 plus 42 அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த 2 43 எடுத்திங்கன்னா அது கூட 2 plus 43 என்னது 45 வருதா a plus b. ஸோ இந்த ஐடென்டிட்டி நீங்கள் என்ன சொல்லலாம்னா அதான் ஸோ 2ன்னு சொல்லலாம். ஸோ 2 into 2 என்ன அடுத்தது 3 வரும் 42 வரும். ஸோ அதுவுமே 45. ஸோ into 2 அப்படி போயிட்டே இருக்கும். அப் டு எது வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் வரும். இந்த டேர்ம் வரைக்கும் வரும். இது 22 தானே நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் 22ல் இருக்குது. ஸோ 22 டைம்ஸ் 2 into 2 into 2ன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் இது என்ன சொல்லலாம்னா 2 whole power 22 22 தடவை வரனால 2 power 22. இதை வந்து நீங்கள் நான் 4 நம்பர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்பர் சொல்லணும்னா இது நீங்கள் 4 பவரில் கொண்டு வந்துருன்னா 4ஆல் மல்டிப்ளை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா 4 to the power எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 power 1 இருக்குது 4 square 16 4 cube 64. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பருமே 4ஆல் டிவைட் பண்ண அவசியம் தான் இருக்கும். இந்த 4 டிவைட் ஆகும் 16 டிவைட் ஆகும் 64 டிவைட் ஆகும். ஸோ 4 power 4 என்னவோ 16 into 16 256 அதாச்சும் டிவைட் ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 4 பவரில் கொண்டு வந்துச்சுன்னா அது என்ன நம்பர்னாலும் டிவைட் ஆகும். பட் இதே நான் எப்படி 4 பவரில் கொண்டு வருவேன் பார்த்தீங்கன்னா 4 வந்து நமக்கு என்னது 2 ஸ்கொயர். ஸோ இது 2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எப்படி இருக்குது இந்த 2வை வந்து நம்ம வந்து 2 into 11 எழுதலாம். கரெக்டு தானே? ஸோ 2 into 11 வந்து 22 உங்களுக்கு. ஸோ 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 11 போட்டிங்கனால இந்த லாஸ் ஆஃப் இண்டிசஸ் படிச்சிருப்பீங்க a power m the whole power m is equal to a power m into n. ஸோ இது m into n பண்ணும்போது 22ன்னு வந்திருக்கும். ஸோ 22 தான் நான் 2 into 11 எழுதுறேன். 2 into 11 எழுதுவது அது இந்த மாதிரி இருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி இந்த லாஸ் ஆஃப் இண்டிசஸ் படி பார்த்தீங்கன்னா 2 into 2 into 11 இந்த மாதிரி இது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ் ஆஃப் இண்டிசஸ் படி இந்த மாதிரி இது இருக்கும். இப்போ இதை 2 ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா என்னது 4. ஸோ 4 பவரில் வந்துட்டாலே என்னது இட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ டி இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4. டி என்பது என்னது நம்ம எடுத்த கொஸ்டின் தான். ஸோ
லாஸ்ட்டில் நீங்கள் எழுதணுன்னா அந்த 1 + tan 1 டிகிரி 1 + tan 2 டிகிரி 1 + tan 3 டிகிரி அப் டு 1 + tan 44 டிகிரி வரைக்கும் உள்ளது உங்களுக்கு வந்து இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் 4 அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 4 பவரில் வந்துட்டாலே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு அது நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி டாட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.